ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியும் வாழ்க்கையும் அமைப்பும். தனுசு ராசியின் ராசியாதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசி காலபுருஷனின் அங்கமைப்பில் 2 தொடைகளையும் குறிக்கும் 3வது உபய ராசியாகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகும். இரவில் வலுப்பெற்றதாக இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். உடல் அமைப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்கள். பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள். நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். உடல் நிறமும் எலுமிச்சம்பழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள். குண அமைப்பு. தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகமுடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டி அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளகபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகுவர். இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாய்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையர் ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும். மன வாழ்க்கை. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்திருந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாக்கியத்துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பும் உண்டாகும். மனைவியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகமாக ஏற்படும். பொருளாதார நிலை. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி அமையும். புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். பணவரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக்கொள்வார்கள். புத்திர பாக்கியம். தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படும். ஒன்றிரண்டு பிறந்தாலும் அவர்களால் நல்ல பலன்களும் இறுதி வரை பாசமும் நேசமும் உடையவர்களால் தான் இருப்பார்கள். பிள்ளைகளால் சமுதாயத்தின் நல்ல பலனையே பெறுவார்கள். தொழில். பெரும்பாலும் கல்வி கற்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி, அரசு வழியில் கௌரவமான பணிகள், பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பணப்புழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் சிறியதோ பெரியதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமதமாகவே ஏற்படுத்திக் கொள்வார்கள். கூட்டுத் தொழில் இவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக பலனை தராது. என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களில் மேற்பார்வையாளர், கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாய்த்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள். சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றினாலும் லாபம் கிட்டும். உணவு வகைகள். தனுசு ராசிக்காரர்கள் பசலைக்கீரை, கேரட், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, பாதாம், பார்லி போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வதும் ஜில்லென்று சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதிர்ஷ்டமளிப்பவை எண் 1, 2, 3, 9, 10, 11, 12. கிழமை வியாழன், திங்கள். திசை வடகிழக்கு. நிறம் மஞ்சள் பச்சை. கல் புஷ்பராகும். தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதேபோல நினைத்தது உடனே நடக்க எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது. இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும், எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம், வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நழுவி செல்கிறது, நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, இந்த சொத்து வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது, ஆனால் பத்திரப்பதிவு மட்டும் நடக்கவில்லை, இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை, இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை, அல்லது உறவுகளுக்குள் சண்டை, அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பென், உருளைக்கிழங்கு, மஞ்சள் 1, அவ்வளோதான்.
கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள். கடன் அடைய வேண்டும், கடன் கிடைக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம். கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுருட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் 3 வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பயன்களும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. காலையில் பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபமேற்றினால் திருமணத்தடை கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். விளக்கேற்றும் முறை. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தியாகும். 5 முகம் ஏற்றினால் நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும். விளக்கேற்றும் திசை. கிழக்கு துன்பம் நீக்குதல் குடும்ப அபிவிருத்தி, மேற்கு கடன் தோஷம் நீங்கும், வடக்கு திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும். தீபமேற்றப்படும் எண்ணெயின் பலன்கள். நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும், நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும். இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். 5 கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும். வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும். ஆமணுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும். கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது. மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள். எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள். விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். மகாலட்சுமி பசுநெய். குலதெய்வத்திற்கு வேம்பு இலுப்பை பசுநெய் கலந்த எண்ணெய். பைரவருக்கு நல்லெண்ணெய். அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இலுப்பை பசுநெய் சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம். பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். திரிகளின் வகைகளும் அவை தரும் பலன்களும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். குத்துவிளக்கிற்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும். பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டினார் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரைத்தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும். வெள்ளை இறுக்கம் பட்டை செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும். புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும். புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது.